श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். இன்றைய தினம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மீதியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கிறத பார்க்க போறோம். இப்ப இத்தனை நாள் சொல்லிக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க அவசியம் இல்லாததா அப்படின்னு இல்லை. ஒரு லௌகிகனா இருக்கவும் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த லௌகிகனை வைதிகனா நாஸ்திகனா ஆஸ்திகனாகவும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நாம எல்லாரும் ஆஸ்திகன்னு பேர் சொல்லிட்டு இருந்தோம்னாலும் கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அது நம்ம ஏதோ தெரியவாடலாம், இந்த வழியில போயிட்டா நாமளும் இந்த வழியில இருந்துட்டு இருக்கோம், இப்ப இதை மீறி நம்ம போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை என்கிற எண்ணம் நமக்கு இருந்தா கூட கூடவே சில சில சந்தேகங்கள், நாஸ்திகள் சொல்லக்கூடிய சந்தேகங்களும் நம்ம மனசுல நெருடிட்டு தான் இருக்கு. அந்த நெருடல் எல்லாம் போக்கடிக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல உத்தவரன் கேட்கிறேன், அதுக்கு கண்ணமும் பதில் சொல்ல போறேன். அதை இப்ப நம்ம பார்க்கலாம். உத்தவன் கேட்கிறேன், பராவிருத்த திய ஸ்வத்தஹ ஸ்வகிருதை கர்மபி பிரபோ உச்சாவச்சானே யதா தேகானே கிருண்ணந்தி விசர்ஜந்தி ச தன்மமாख्याहि கோவிந்த துர்விபாவ்யம் அனாத்மபிஹி நஹ்யேதத் பிராயசோ லோகே வித்வான்சஹ சந்தி வஞ்சிதாஹ. இப்போ லோகத்துல பார்த்தோம்னாக்க அவளுடைய ஒரு கர்மா, அந்த கர்மாவுனால ஸ்வத்தஹா பராவர்த்தி தியஹா பகவானிடத்துல மனசை செலுத்தாமல் வேற விதமாக மனசை செலுத்தினவர்களாக இருந்திருக்கிறவார்களே அவள்லாம் ஸ்வகிருதை கர்மபிகி அவ பண்ணிருக்கிற பாபங்களால ஒரு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற எத்தனையோ சரீரங்களை அடைகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ புது சரீரம் அடைகிறான், அந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போறது, இப்படி எல்லாம் ஒரு சரீரம் வந்துன்னா அந்த சரீரத்தோடய இருந்துள்ளாம இல்லையோ, அப்படி இருக்கிறது இல்ல. கொஞ்ச காலம் இந்த சரீரத்தோட இருக்கிறது, அப்புறமா இன்னொரு சரீரத்தோட போறது, இப்படி எல்லாம் பல பல மாறுபாடு அந்த சரீரத்தை எடுத்துக்கிறதும் விடுறதுமா இருந்துருக்கா. இது எவ்வளவு நான் யோசனை பண்ணாலும் இது சரியா வரல, என் மனசுக்கு பிடிபடல. அதனால நான் ஒண்ணு கேட்கிறேன், அனாத்மபிகி துர்விபாவியம், ஆத்ம ஜானம் இல்லாதவர்களாலே அறிய முடியாததாக இருந்திருக்கு இது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, வித்வான்களா நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, அவள்கிட்ட கேட்டுட்டா தெரிஞ்சுட்டா சரியா போறது, ஆத்ம ஜானம் வந்துடுறது என்று சொன்ன நகேதது பிராயசே லோகே வித்வான்சஹ சந்தி வஞ்சிதாக. வித்வான்கள்னு பெயர் எடுத்தவர்கள்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய மாயையினால வஞ்சிதா சந்தி, அவளால கூட புரிஞ்சுக்க முடியாம வேற ஏதோ ஒண்ணு அவளுக்கு வேற விதமா தோன்றது, அந்த சுச்சேற்றங்கள்லாம் வேற விதமா தோன்றது. இப்ப அவ வித்வான்கள்லாம் அவ சொன்ன வார்த்தை கூட சரின்னு சில சமயம் அங்கீகரிக்க முடியாத போயிடுறது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருக்கச்சே யார் எனக்கு சொல்லுவாங்க? இதை நேர் சொல்லணும்னு ஒரு கேள்வி. இந்த புத்தவருடைய கேள்விக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தங்கள்லாம் தான் சில சில விஷயங்களை சொல்றோம். சாதாரணமா முதல்ல ஒரு கேள்வி, இந்த முதல்ல
உற்பத்தின்னா என்ன, நாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சில வஸ்துக்கள்லாம் நிச்சயமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நிச்சயமா இருக்கிற வஸ்துக்கு நிச்சயம்னாக்கா திரைகாலிக்க வர்த்தித்துவம். எல்லா காலத்திலையும் கடந்த காலம், நிகழ்காலம், பவிஷ்யத்து, அது எதிர்காலம், எல்லா காலத்திலையும் இருப்பது இருக்கு. அதுதான் நிச்சயம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப இந்த நிச்சயமா இருக்கிற வஸ்து ஒண்ணு இருக்கு. இப்ப உற்பத்தி நாசம்னு சொல்றோம். உற்பத்தினா என்னது, நாசம்னா என்னது? இப்ப அழிவு. அதே மாதிரி எல்லா வஸ்துக்களுமே நிச்சயமா இருக்குன்னு சொன்னோம்னாக்க எந்த வஸ்து, அப்போ அதனுடைய நிச்சயத்துவம்ன்றது என்னது? இதெல்லாம் தான் இந்த கேள்வியினுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி அதுல பின்னாடி எல்லாம் வரப்போறது. அதுக்கு முன்ன சில விஷயத்தை மாத்திரம் நம்ம சித்தாந்தத்தினுடைய விஷயத்தை நாம தெரிவிச்சோம்னால, உற்பத்தி நாசம்ன்றது என்னன்னா பிசிக்கலா அடையக்கூடிய உற்பத்திக்கு அதுக்கு ஸ்வரூபத்தினால உற்பத்தின்னு சொல்றோம், ஸ்வரூபத்தினால நாசம்னு சொல்றோம். ஒரு மண் உண்டை இருக்கு, அந்த மண்ணு குடமா மாறுது, ஒரு தங்க கட்டி ஆபரணமா கடுக்கனா மாறுது, மோதிரமா மாறுது, இப்படிலாம் ஆகுது. இது உற்பத்தி. அந்த உற்பத்தின்றது என்னன்னா மண்ணுதான் குடமாச்சே தவிர, குடமாச்சே வேற ஒரு மண்ணு வரல. ஏற்கனவே மண்ணா இருந்ததுதான் இப்ப குடமா இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி கட்டியா இருந்த தங்கம் தான் இப்ப நகையா மாறி இருக்கு. ஆகையால நம்ம திருஷ்டாந்தத்துல அச்சேதன வஸ்துக்கு உற்பத்தி என்று சொன்னாக்க அவஸ்தாந்தராபத்தி தான் உற்பத்தின்னு நாம சொல்றோம். அவஸ்தாந்தராபத்தின்னாக்க வேற ஒரு நிலையை அடைவதுதான் உற்பத்தின்னு சொல்றோம். இந்த மண்ணு குடமாகவோ வழக்காகவோ ஆற ஒரு நிலை இருக்க, அதுதான் உற்பத்தின்னு பேர். அந்த நிலையிலேருந்து அந்த நிலையை விட்டுறது இருக்க, அந்த நிலையிலேருந்து போறது இருக்க, அதுதான் நாசம். கடம் நஷ்டம், குடம் உடைஞ்சிட்டோம்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? இந்த மண்ணு ஏற்கனவே குடமா இருந்தது, அந்த குடமா இருக்கிற அந்த அமைப்பு போய், அந்த அவஸ்தாந்தரம் போய், அது அப்புறமா அது ஓட்டாஞ்சலியாவோ வேற ஏதோ மண் ரூபமாவோ ஏதோ ஆயிடுச்சு. அப்போ அந்த கடத்வாவஸ்தைன்றது இருக்க, அது போயிடுச்சு. அது நாசம் என்று சொல்றோம். இந்த உற்பத்தி நாசம் எல்லாம் எதுக்கு இருக்குன்னாக்க, அதாவது ஸ்வரூபத்துல உற்பத்தி நாசம்ன்றது எதுக்கு இருக்குன்னாக்க அச்சேதனத்துல தான் வரும். சேத்தனமா இருக்கக்கூடிய ஆத்மா எப்பவுமே ஞானஸ்வரூபமா தான் இருந்துருக்கு, எப்பவும் அணுவாதான் இருந்துருக்கு. இதுல ஆத்மாவில ஸ்வரூபத்துல அதனுடைய தோற்றத்துல இதுல எந்த மாறுபாடும் கிடையாது. இயல்புல மாறுபாடு வரலாம். இப்போ இது ஒரு ஃபண்டமெண்டல். இதை நாம மனசுல நினைச்சுட்டு மனசுல வாங்கிட்டு இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயங்களை நாம பார்க்கலாம். மனக்கர்மம் அயம் ரணம் இந்திரியைகி பஞ்சவர் யுதம் லோகான் லோகம் பிரயாத்யன்ய ஆத்மா ததனு வர்த்ததே. இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க பஞ்சபூதங்களோட இந்த லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துக்கு போறது, இன்னொரு ஒரு நிலையை அடையிறது. அப்ப அது ஆத்மா பின்னாடி போய் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்னா அதுவும் ஆச்சுன்னு சொல்ற. தியாயத் யதானு விஷயானு திருஷ்டாவா அத ஸ்ருதானு உத்யத்து சீதத்து கர்ம தந்திரம் ஸ்மிருதி ததனு சாமியதி. அதாவது முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த சரீரமே பஞ்சபூதங்களோட ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இந்த சரீரம் இந்திரியங்கள் எல்லாமே வேற நிலையை அடையும். இந்த வேற நிலையை அடைஞ்ச உடனே அதுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தத்தை கொண்டு அதுக்கு உற்பத்தின்னு சொல்லி
நான் மனுஷனா இருக்கேன். ஒரு 100 வருஷம் மனுஷனா இருந்த பிற்பாடு இந்த பஞ்சபூதங்களாலான இந்த சரீரம், இந்திரியங்கள், அந்த இந்திரியம்னா கண்ணு, காது, மூக்கு, இதுவே இந்திரியம் இல்ல. இந்த கண்ணுல அந்த பார்ப்பதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இருக்கு. அதுக்குதான் இந்திரியம்னு பேரு. தவிர கண்ணை இந்திரியம் கிடையாது, காதை இந்திரியம் கிடையாது, வாக்கே இந்திரியம் கிடையாது. வாக்குல வாக்கேந்திரியம் இருக்கு, கட்டத்துல அந்த சற்றவிந்திரியம் இருக்கு. இதுதான் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த இந்திரியம் என்ன பண்ண, இந்த இந்திரியங்கள், இந்த பஞ்சபூதங்களான சரீரம், இது எல்லாம் பஞ்சபூத சூக்ஷ்மம்னு இந்த பூதங்களாலான சரீரம் என்ன பண்றதுன்னாக்க ஒரு சூக்ஷ்மமான ரூபத்தை எடுத்துட்டு ஸ்தூலமான ரூபத்தை விட்டுட்டு சூக்ஷ்மம், ஏன்னா எந்த வஸ்துக்கும் அழிவுன்றது ஆத்தியந்திக நாசம்ன்றது நம்ம ஒத்துக்கல. அவஸ்தாந்தரை பத்தி தான் நாசம்னு நாம சொல்றோம். ஆகையால எல்லா வஸ்துவும் இருக்கிற வஸ்து தான் ஏதோ ஒரு விதத்துல இருந்தது. அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த ராமன்றது, இந்த ராமன் மனுஷ சரீரத்துல இருக்கிற ராமன் என்னுடைய புண்ணிய பாப்பான குணமாக இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஒரு சூக்ஷ்மாவஸ்தையோட கூட அந்த இந்திரியங்கள்லாம் கூடவே போறது. அந்த இந்திரியங்களோட சேர்ந்து மனசோடையும் சேர்ந்து இன்னொரு ரூபத்தை அடையிறது. அது உள்ள ஆத்மா போயிட்டு இன்னொரு ரூபம். இப்ப இது மனுஷனா இருக்கிறது, அடுத்தது நல்ல தேவனா ஆகலாம், இல்ல பாப்பம் பண்ணிருந்தா மானா ஆகலாம், ஏதோ ஒண்ணு. அது எந்த ரூபம் கர்மானுகுணமா எந்த ரூபம் வருதோ அந்த ரூபத்துக்குள்ள ஆத்மா பின்தொடர்கிறது. இதுதான் நடக்கிற விஷயம்னு பெருமாள் முதல்ல சொல்றேன். இது சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வருது. இப்ப இதே மனசு தானே அங்கேயும் போறது. இந்த சரீரத்தோட மனுஷ சரீரத்தோட இருக்கிற மனசுதான் தேவ சரீரத்திலேயோ மானா இருக்கிற சரீரத்திலேயோ ஏதோ ஒரு இந்த மனசுதான் போறது. இப்ப இந்த மனசே போச்சுன்னாக்க இப்போ இந்த பஞ்சபூதங்களும் சூக்ஷ்மாவஸ்தையோட போறது. இதே செட் ஆஃப் இந்திரியங்கள் தான் அங்கேயும் போறது, ஞானேந்திரியங்கள் எல்லாம் போறது. இப்படி போகச்சே சரீரத்துல இருந்து ஒரு சரீரத்துல இருந்து லோகம் ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போச்சே. அப்ப என்ன நினைக்கிறது அப்படின்னாக்க, அந்நேவ தன் அனுயாத்தி, ஆத்மா இருந்துட்டு இருக்க அந்த மனத்தை அது பின்தொடர்ந்து போறது. அப்போ அந்த ஆத்மா போறது, இந்திரியங்கள் எல்லாம் போறது, எல்லாத்தோடையும் போறது, எல்லாமா வேற ஒரு ரூபத்தை, பஞ்சபூதங்கள் வேற ரூபத்தை பரிணாமத்தை அடையிறது, வேற ரூபமான அடையிறது. இப்படி ஆன பிற்பாடு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த ஆத்மாவுக்கு நான் ஏற்கனவே இப்ப இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாக்க அந்த ஊர்ல இருக்கச்சு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அது மொத்தம் எனக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ. இத்தனை நாள் வரைக்கும் நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன், இப்ப சென்னையில இருந்துட்டு இருக்கேன், அப்புறம் நான் மறுபடியும் காஞ்சிபுரம் போகிறேன், எப்படி நாம சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி நான் மனுஷ சரீரத்தோட இருந்தேன், இப்ப மானா இருந்துட்டு இருக்கேன், அப்புறமா இன்னொரு சரீரம் எடுக்க போறேன்னு அந்த மாதிரி பூர்வ ஜென்ம ஸ்மரணம் பண்ணோமோ இல்லையோ. அந்த ஜென்மஸ்மரணம் எதுவும் வரல. அப்படி இப்படியேதான் நாம இருந்துட்டு இருக்கோம். இது மனுஷனா இருந்துட்டு இருக்கோம்னா இதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்றது எனக்கும் தெரியாது. நான் ஒரு ராஜாவா இருந்தேனா பூஜாவா இருந்தேனான்றது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால நான் வைஷ்ணவனா நான் பிறந்திருக்கேன். இப்ப எனக்கு அந்த ஜென்மம், இதே மனசுதான் போன ஜென்மாவிலையும் இருந்ததுன்னா இந்த ஜென்மாவிலையும் அந்த மனசு தானே இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணம் நமக்கு வரணுமோ இல்லையோ. வரலைங்க ஒரு கேள்வி. ஆகையால இந்திரியங்கள்லாம் கூடவே போல இப்ப ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மம் எடுத்துச்சு புதுசா ஒரு இந்திரியம் வருது. இந்த மனசு முதற்கொண்டு எல்லாமே புதுசா இருந்துருக்கு. இப்ப புதுசா இருக்கிற இந்த மனசுக்கு அது பயிற்சி நடந்ததுன்னா அதுக்கு தெரியாது. ஆகையால அதை பத்தி பூர்வ ஜென்ம ஸ்மரணம் அதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த புதுசுல இருந்து இதை தெரிஞ்சுக்கிறோம்னு அடுத்த விஷயம் நாம நினைக்கிறோம். இதுதான் நாம சொல்றோம். அது இல்லாத வேற விதமா அவர் சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றேன், சரி வாஸ்தவம் தான் தேகேந்திரியத்துக்கு வருதுன்னாக்க
நம்மளுடைய கர்ம வாசனைனால சில பேரை நாம பாக்குறோம், சில விஷயங்களை நாம கேட்கிறோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னொரு இப்ப அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த போய் வேற விஷயங்களை பாக்குறோம், வேற வஸ்துக்களை பாக்குறோம், வேற மனுஷால பாக்குறோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் வர, அதே இந்திரியங்கள், அதே மனசு, அதே சரீரம் எல்லாத்தோட இருந்துட்டே இருக்கச்சே ஒருத்தர் என்ன சௌசமான்னு கேட்கிறார். நீங்க யாரும் தெரியலையே சொல்றாரு. அவருடைய ரொம்ப பேசிட்டு போங்க, அவருடைய நன்னா பழகிட்டு போங்க. ஆனா நாடு ஆகிப்போச்சு, அதெல்லாம் தெரியல. இப்ப என்ன சொல்ல போறோம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அதே இந்திரியங்கள் தானே, அதே மனசு தானே, அதே புத்த தோற்றம் தானே, அதே ஆத்மா தானே. அப்படி இருக்கச்சே ஒரு சரீரத்துல இருந்துட்டு இருக்கச்சேயே நமக்கு தெரியாத போயிடுறதுன்னாக்க, அப்போ அந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை அடைஞ்ச பிறகு பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருக்கணும்ன்றதுக்கு நிர்பந்தம் ஒண்ணும் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆகையால நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய கர்மா சில பேருக்கு எப்பயோ நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும், எப்பயோ பார்த்தவாடெல்லாம் கூட அவளும் பார்ப்பா, எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்படி இல்லாத இருந்ததுன்னாக்கா அந்த கர்மா இல்லாத வாழ், அதாவது சில பேருக்கு அப்புறம் எடுக்கிறதே கூட மறந்து போறது, கொஞ்ச நாள் முன்ன என்ன சொல்லணுன்றது கூட மறந்து போயிடுது. இப்ப இதெல்லாம் அவளுடைய கர்மா. ஆகையால் பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இல்லாததுனால அதே இந்திரியங்களோட அடுத்த ஜென்மா வருது இல்லைன்றத நம்ம சொல்ல முடியாது. இது முதல்ல ஒரு சொல்லணும். விஷயாபினிவேசேன ஆத்மானம் ஆத்மனஸ்மரயத்தை தன்மனஸ்மரயத்தை ஜந்தோர் வைகஸ்ய பேதோஹோ மிருதிஹி அத்யந்த விஸ்மிருதிஹி. இப்போ இது நம்ம சரீரத்தோட இருக்கச்சே சில விஷயங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சில விஷயங்கள் மறந்து போயிடுறது. அவனுக்கு மரணம் வந்துட்டோம்னாக்கா அத்தியந்த விஸ்மிருதி வந்துடும். இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே என்னென்ன நடந்ததோ அது மொத்தத்துக்குமே அவனுக்கு விஸ்மிருத்தின்னா மறதின்னு அர்த்தம். அந்த மறதி வந்துடுறது. ஆகையினால ஜன்மாந்தரத்துல அவனால போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்றது அவனால தெரிஞ்சுக்க முடியல. இப்ப சொல்றது எல்லாம் பொதுப்படையான விஷயங்கள். சில பேருக்கு அந்த ஜென்மாந்தர மரணம் வருது கேட்டா அவளுக்கு விசேஷமான ஒரு யோக சக்தி இருக்கலாம், அथवा பகவத் அனுகிரகம் இருக்கலாம், அதனால ஜென்மாந்தர ஸ்மரணம் ஏற்படலாம். அதெல்லாம் விட்டுட வேண்டியது. நாம இப்ப சொல்றது பொதுப்படையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லி சொல்றோம். அதோட இன்னொரு விஷயம் சொல்றோம், ஜன்மத்வாத்மனையா பும்சா சர்வபாவேன பூரிம விஷய ஸ்வீகிருதி பிராப்னோ யதா ஸ்வப்ன மனோரத்தம். இன்னொன்னு, இந்த ஜென்மம் முடிஞ்சு இன்னொரு ஜென்மம் வந்ததுன்னாக்க அந்த ஜென்மம் வரச்சையே முதல்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, சரீரம் வேற ஆத்மா வேறன்ற எண்ணமே நமக்கு வரல. சரீரம் வேற ஆத்மா வேறன்ற ஒரு எண்ணம் இருந்தாதான் போன சரீரம், இந்த ஆத்மாவுக்கு கடந்த ஜென்மாவில என்ன சரீரம் இருந்தது, இல்ல பாவில என்ன சரீரம் வரப்போறதுன்றதை பத்தி விசாரமே வரப்போகுது. முதல்ல எனக்கு சரீராத்ம பிரமே போகாத இருந்துட்டு இருக்கு. சரீரமே தான் ஆத்மான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சு போன ஜென்மால என்ன நடந்ததுன்றதை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த போன ஜென்மம்னே ஒண்ணு இருந்ததுன்றதே எனக்கு தெரியலையே. அப்ப அதுக்கு ஆகையால யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. போன ஜென்மம் இருந்ததுன்றதே எனக்கு தெரியல. ஆகையால கடந்த ஜென்மத்தை ஸ்மரணம் வரல. கடந்த ஜென்மத்துக்கு ஸ்மரணம் வரலன்றதுனாலேயே புதுசா இந்திரியங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த பஞ்சபூத சூட்சம் இல்லாமல் வேற பூத சூட்சம் வந்தது, வேற மனசு வந்ததுன்னு நாம சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை. அதுக்காக தான் ஒரே சரீரத்துல இருக்கச்சேயே நமக்கு நடந்த விஷயம் மறந்து போச்சுன்னாக்க மறக்கிறதுன்னு வரச்சு, வேற சரீரத்துல இதே தச்சா இந்திரியங்களோ மனசோ எல்லாமே போனா கூட மறக்கிறதுன்றது சகஜம்தான். இது ஒரு காரணமாக சொல்ல முடியாது. இன்னும்
இன்னும் அவ்வளவு தூரம் போவானா சொப்னத்துல பாக்குறோம். இந்த சொப்னத்துல வரைச்சே அந்த சொப்ன காலத்துல ஒரு அனுபவம் ஏற்படுறது, சொப்ன காலத்துல ஒரு சந்தோஷமோ துக்கமோ ஏற்படுறது எல்லாம் தான் இருந்துருக்கு. அது தூங்கி எழுந்தவுடனே அது ஒண்ணுமே இல்லை. நம்ம சித்தாந்த பிரகாரம் சொப்னமும் நிஜம்தான். அவளுடைய புண்ணிய பாப பிரகாரத்துக்கு அவளுக்கு சொப்னங்கள் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றோம். ஆகையால மனோரசஞ்ச யுத்தம் பிரார்த்தனம் நஸ்மரத்யசோ. பிரார்த்தனம் மனோரதம் ஏற்கனவே நடந்த நம்மளுடைய எண்ணங்களை நஸ்மரதி அசௌ அசௌ ஜீவகா நஸ்மரதி, இந்த ஜீவன் ஸ்மரிக்கிறது இல்லை. தத்ர பூர்வமிவ ஆத்மானம் அபூர்வஞ்சானு பஷ்யதி. இந்திரியாய ந சிருஷ்டியா இதம் த்ரைவித்யம் பாதி வஸ்துனி பர்ஹிः அந்தः விதா ஹேதுः ஜனः அசஜ்ஜனகிருத் யதா. சரீரம், இந்திரியம், அந்தఃகரணம். அந்தःகரணம் இந்த இடத்துல மனசு சொல்றது. இது மூணும் வரைச்சு புதுசா வந்திருக்க மாதிரி நமக்கு தோன்றுது. அதாவது சரீரம்ன்றது தேவனாக மனுஷனாக இருக்கிறது. அந்த தேவத்துவம் மனுஷத்துவம் எல்லாம் சரீரத்துல தான் இருந்துருக்கு. அதே மாதிரி பாலத்துவம் யுவத்துவம் எல்லாம் சரீரத்துல தான் இருந்துருக்கு. அந்த லோக பயாதி பேதம், லோகத்தை பார்த்த உடனே அதனால பயம் வருது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்போ திரைவித்தியம் சரீரம் இந்திரியாணி, சரீரம் இந்திரியங்கள் அந்தःகரணம்ன்றது மனசு. இந்த மனசுலதான் பயம் முதலியவை எல்லாம் வருது. இந்திரியங்கள் மூலமா தான் வஸ்துக்களை பார்க்கிறோம். இப்போ ரூபானத்தை சேர்க்கிறோம். இப்ப இதெல்லாம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அனர்த்தத்துக்கு காரணமாக அது ஒவ்வொன்றுல ஈடுபட்டதாக ஆயிடுறது. இப்ப இது எப்படின்னு கேட்டோம்னா அசஜ்ஜனக்கிறது அசத்வத்ரோத்மானுக்கா அப்படின்னா, ஒரு நல்ல குழந்தையா இல்லாத ஒரு தீய குணங்களோடு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க அதால நமக்கு வரப்போறது அனர்த்தம் தானே தவிர நல்லது வரப்போறது இல்லை. அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்ல இந்த துஷ்டேந்திரிய வசத்தினால நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வேற வேறையா மாறி எப்படி எப்படியோ போயிட போகிறது. ஆகையால இப்போ ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரம் போறதுன்றது அது வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி, அவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் சமாதானம் வரல. அவர் கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க, கர்மாவனால உச்சாமிச்சமான எத்தனையோ சரீரம் வருதும் இல்லையோ, அப்ப அந்த சரீரம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சரீரம் வந்துட்டுன்னா அந்த சரீரமே அப்படியே இருக்கலாமே என்று சொன்னோம்னாக்க அந்த காலத்தினால மாறுபாடுன்றது சரீரத்தை கண்டிப்பா வந்தே தீரும். அப்போ அந்த காலத்தினால மாறுபாடு வரத கூட நாம உணராமல் இருந்துருக்கோம். எப்படி பாருங்க, குழந்தையா இருக்கு, அயம் பாலகான்னு சொல்லுவான். அவனே அயம் யுவான்னு இருப்பான், அயம் பிரத்தான்னு இருப்பான். நானே தான் குழந்தையா இருந்தேன், நானே தான் யுவாவா இருந்தேன், இப்ப நானே தான் கிழவனா இருந்தேன். எல்லாம் மொத்தம் தானே. அந்த பாலத்துவ யுவத்துவ விருத்தத்துவம்ன்றது இது மூணும் இதே சரீரத்துல தானே வந்திருக்கு. இப்ப இந்த இதுல இருந்து என்ன ஏற்படுறது, எந்த ஒரு வஸ்துவும் காலகட்டமான மாறுபாடு அடையாமல் இருக்கிறது இல்லை. அதாவது நிச்சயமான வஸ்துக்கள் ஆத்மா மாதிரி இருக்கிறது தவிர அச்சேதன ரூபமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்துமே காலத்தினால மாறுபாடு அடைதான். நான் என்னதான் யுவாவா இருக்கணும்னு நினைச்சாலும் கூட என்னுடைய முகம் அந்த கழகத்தனத்தை காமிச்சிடுறது. என்னை பார்த்து யாரும் என்னைக்கு 40 வயசு 35 வயசுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தானா அது வந்துட்டு, அது காலகட்டமான இது அந்த முகத்துல வந்துட்டு. இப்போ அதே மாதிரி இப்ப இதுலயே ஒரு சரீரத்திலேயே இருக்கச்சே
பலவிதமான மாறுபாடுன்றது வருதும் இல்லையோ. இப்போ அந்த அந்த இடத்துல என்ன வருது? இப்ப உற்பத்தி விநாசம்னு சொல்லுச்சு. என்ன சொல்ல போறோம்? உற்பத்தினாக்க அவஸ்தாந்தரா பத்தி. இப்ப இந்த சரீரமே பாலனாக இருந்த சரீரமே பாலபாவத்தை விட்டுட்டு யுவத்துவ பாவத்தை அடையிறது, யுவாவா இருக்கிற நிலையை அடையிறது. அதுவே யுவாவா இருக்கிறத விட்டுட்டு விருத்தனாக ஆகுது. இப்போ ஒவ்வொரு நாள்லயும் இந்த மாறுபாடு வந்துதான் இருந்துருக்கு நம்ம உடம்புல, சரீரத்துல. அந்த ஒவ்வொரு நாள்லயும் வர மாறுபாட நாம புரிஞ்சுக்கலாம். நாம பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருக்கிட்டு நிச்சயம் பார்த்துட்டே இருக்கிறவாட பார்த்தா எந்த வித மாறுபாடும் தெரியாது. என்ன 10 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தன் பாக்குறான், எங்களுக்கு திடீர்னு பாக்குறான். பார்த்த உடனே என்ன விசாரிக்கிறான், இவ்வளோ இவ்வளவு கிழவனா போயிட்டு நீ அப்படின்னு என்னை பார்த்து விசாரிக்கிறான். இவ்வளவு கிழவனா போயிட்டேன்னா வாஸ்தவம். இது ஆத்துல இருக்கிறவன் யாரும் என்னை பார்த்து கிழவனா போயிட்டேன்னு யாரும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா அவன் நிச்சயமா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வரதுல என் சரீரத்தை வரக்கூடிய மாறுபாடு அவனால உணர முடியல. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு என் சரீரத்துல ஏற்பட்ட மாறுபாடு எல்லாத்தையும் அவன் உணர்றான், தெரிஞ்சுக்கான். இப்போ ஒரே வஸ்து தானே. இப்ப இந்த ஒரு சரீரத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட மாறுபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அப்ப இந்த சரீரத்துல இருந்து சரீராந்தரம் வந்ததுன்னாக்க அதுலயே மாறுபாடுகள் இல்லாத போகும். கண்டிப்பா மாறுபாடு இருக்கதான் இருக்கும். ஆகையால இதுக்கு 3 திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. நெருப்பு, அதாவது தீபம், அதே மாதிரி பிரவாகம், ஜலம் பிரவாகம், அதே மாதிரி இன்னொன்னு பழம். இப்போ ஒரு வழக்கு எரியுது, காத்தால ஏற்றின வழக்கு இன்னும் எரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதே வழக்கா இப்ப எரியுது, அதே ஜுவாலையா இது. அப்ப இருந்த திரி வேற, இப்ப இருக்கிற திரி வேற, அப்ப எடுத்துட்ட எண்ணெய் வேற, இப்ப எடுத்துட்ட எண்ணெய் வேற, எல்லாம் வேற வேற இருந்தா கூட நாம என்ன சொல்றோம், செய்யும் தீப ஜுவாலன்னு சொல்லி அதே ஜுவால தான் இப்பவும் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றோம். மாறுபட்டதா இருந்தா கூட நமக்கு கிரகணம் வரைச்சே குறையுது. நீ எந்த கங்கையில தீசா மண்ணியோ அதே கங்கையில நானும் போய் தீசா மட்டும் வந்தேன்னு சொல்லி சொல்றோம். அந்த ஜலமா இப்போ ஓடுது, அது எங்கேயோ போயிட்டு இருந்தா கூட அதே ஜலத்துல தான் அங்கதான் தீசா மாறுறேன்னா அது பிரவாகானாதின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பிரவாகம் போயிட்டே இருக்கு. அதுல போய் நம்ம தீசா மட்டும் வரோம்னு நம்புறோம். அதே மாதிரி ஒரு மாமரம் இருக்கு, மாங்காய் காய்க்கிறது. நாம பார்த்துட்டே தான் இருக்கோம், ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த காயை பார்த்தா சின்னதா மாவடு வருது, பூ பூக்கிறது, மாவடு வருது, பெருசா போறது, பழமா போறது, கிளி கொத்தி கழுவுன்னு. அப்ப அது ஒவ்வொரு நாள்லயும் அது மாறுபாடு அடையதான் அடையும். அதே மாதிரிதான் நம்ம சரீரமும் ஒவ்வொரு நாள்லயும் மாறுபாடு அடையதான் செய்யும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு சரீரம் இல்லை, இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போறோம். இதை நாம குழந்தைகள்ல பிரத்யட்சமா பார்க்கலாம். இந்த ஒரு 30 நாள் 40 நாளைக்குள்ள இருக்கிற குழந்தைய பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு நாள்லயும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். அது இப்போ அந்த வெயிட் எல்லாம் கூட தான் நிச்சயம் பார்க்கறாங்க, அந்த மாதிரி அதுல இருந்து தெரியும். இப்ப நம்ம பெரியவாள் ஆயிட்டாங்கனாக்கா அவ்வளவு தூரம் அது தெரியாது. இருந்தாலும் நமக்கும் அந்த மாறுபாடு இருக்குதான் இருக்கு, இந்த சரீரத்துல மாறுபாடு தான் இருக்கு. இப்ப இந்த சதத பரிணாமமாக இருந்திருக்கிறது. சர்வபூதானாம் வயோவஸ்தாதயா கிருதாக சோயம் திரிபாத்திஷாம் யத்வத் ஸ்ரோதசம் பதிதம் ஜலம் சோயம் புமானிதி நிருணாம் மிருஷாதீஹி கீஹி மிருஷாயுதாம். இப்படி பலவிதமாக இருக்கு. அப்படின்னால மிருஷாயுதம். இப்ப நம்மளுடைய ஆயுசு இருக்க, இது நிரந்தரமானது அல்ல, இது சாந்தி மூலமாக இருந்திருக்கு. இப்படி சரீரம் எப்படி சதத பரிணாமசாலியாக ஒவ்வொரு சமயமும் பரிணாமத்தை வேற வேற நிலையை அடையிறதோ, அந்த சரீரம் வேற வேற நிலையை அடையச்சே அதோட இந்த ஆத்மா சேரச்சு அதுவும் வேற வேற சரீரத்தை அடையிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விஷயம் வந்துருக்கு. இதுக்கு மேல ஒரு கேள்வி, இதே மாதிரி ஆத்மா ஏன் மாறுபடக்கூடாது
இப்ப அச்சேதனமா இருந்துட்டு இருக்கிற சரீரத்துல ஒவ்வொரு நாள்லயும் மாறுபாடு வருதுன்ற மாதிரி சேத்தனமா இருக்கக்கூடிய ஆத்மால வரலாங்க இல்லையோ அப்படின்னா ஜீவா மாஸ்வஸ்ய கர்மபீஜேன ஜாயதே சோப்பிரப்புமான மிரயதே சாமரோ பிராந்தியா யதாக்னிஹி தாரு சயுதா நாஸ்தியஸ்ய மாஸ்வஸ்ய கர்மபீஜேன ஜாயதே. இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் வரக்கூடிய தொடர்பு தான் நாம ஜன்மான்னு சொல்றோம். இந்த ஜென்மால இந்த ஜீவனுடைய கர்மாவனால மனுஷ சரீரம் வருது. நாம பண்ணின புண்ணிய பாப்ப ரூப கர்மாவனால அடுத்த சரீரம் என்ன வருமோ தெரியாது நமக்கு. அதுக்கு அனுகுணமான ஒரு சரீரம் நமக்கு வரப்போறது. இந்த சரீரமும் நிச்சயம் மாறுபடக்கூடியதான சரீரம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆத்மாவுக்கு சொரூபத்துல மாறுபாடு கிடையாது, சுவாவத்துல மாறுபாடு. சொரூபத்துல மாறுபாடு கிடையாதுன்னா ஆத்மா எப்பவும் அணுவாதான் இருந்துருக்கு, ஆத்மா எப்பவும் நிச்சயமாதான் இருந்துருக்கு, ஆத்மா எப்பவுமே மாறுபடல. சுவாவத்துல மாறுபடுறது. சுவாவத்துல மாறுபடுறதுன்னாக்க அந்த சுவாவம் இப்ப ஏற்கனவே இப்போ ஒரு சில வஸ்துக்கள் எல்லாம் பாருங்க, வெள்ளையா பால் இருக்கு. இந்த பால்ல தோச்சிடுறோம், குழம்பு வச்சு தோச்சிடுறோம். தோச்சிட்டோம்னாக்க அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுலதான் இருக்க போறது. அது என்ன ஆயிடுறது, இதுக்கு முன்ன பெருகக்கூடியதாக இருந்த நிலை மாறி கெட்டியா ஆயிடுறது. இது சொரூபத்துல வரக்கூடிய மாறுபாடு. அதுக்கு சுவாவத்திலையும் ஒரு மாறுபாடு வந்துருக்கு. சுவாவத்துல என்ன மாறுபாடு வருதுன்னா, ஏற்கனவே பாலுக்கு ஒரு ருச்சி, இப்ப தயிரான பிற்பாடு அதுக்கு வேற ஒரு. இப்ப சொரூபத்திலேயும் மாறுபாடு, சுவாவத்திலையும் மாறுபாடு, ரெண்டுத்திலையும் மாறுபாடு இருந்தாங்க. அச்சேத்தனங்களுக்கு மண்ணு குடமா போகிட்டு சொரூபத்துலதான் மாறுபாடு. தங்க கட்டி ஆபரணமா ஆக செய்யும் சொரூபத்துலதான் மாறுபாடே தவிர தங்கம் ஆபரணமா ஆன பிற்பாடு அது பித்தளையா ஆகாது. சுபாவம் அப்படியேதான் இருந்திருக்கும். ஆத்மாவுக்கு சொரூபத்துல மாறுபாடு கிடையாது, சுவாவத்துல மாறுபாடு. புண்ணிய பாப்பானுகுணமான சுவாவத்துல மாறுபாடு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க, இதுல எத்தனையோ நிலைப்பாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. நிஷேக கர்ப்ப ஜன்மானி பால்ய கௌமார யௌவனம் வயோ மத்தியம் ஜரா மிருத்யு இத்தியவஸ்தானா தனோஹோ நவ. ஒரு சரீரத்துக்கு 9 விதமான நிலைப்பாடுகள் உள்ளன. அது நிஷேக சமயத்துல, அப்புறம் கர்ப்ப சமயத்துல, பிறப்புல, பால்யாவஸ்தை, கௌமார அவஸ்தை யௌவனம் இருக்கிறது, வயோ மத்தியம். இந்த யௌவனத்துக்கும் வயோ மத்தியத்துக்கும் இருக்கு. யௌவனம் இந்த 20ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய யௌவனம். அதுக்கப்புறமா வயோ மத்தியம்னு சொல்றது 60 வயசுக்கு மேல போனா போயிருப்போம். ஜரா மிருத்யு, கடைசியில மரணம். இப்படி 9 நிலைன்றது வருது. ஏதா மனோரகமையை கன்னியோச்சானுகா ததா. இது 9 தான் சொல்லிருக்கே தவிர இது மாதிரி இன்னும் எத்தனையோ மாறுபாடுகள் உண்டு. ஆகையால ஆத்மனः பிதృபுத்திராभ्याम அனுமேயோ பவாப்யயோ நபவாப்யய வஸ்துனான அபிஜ்ஞோ துவயலக்ஷணः. லோகத்துல சொல்லச்சே என்ன பண்ணுவோம், ஆத்மாவுக்கு தன்னுடைய பவம் உண்டுவதோ உண்டாவதோ கட்டமாறதோ இதெல்லாம் ஜென்ம மரணத்தினால தேக சம்பந்தத்தோட வரதுனாலதான் வருது. இது பிதృபுத்திராभ्याम திருஷ்டாந்தோ அனுமேயோ, இவன் பிதா இவன் அப்பா அப்படின்னு சொல்றதுனால இதை சொல்ல முடியாது. அதாவது புத்திரோத்பத்திக்கு பிதா காரணமாக இருந்திருக்கு. இப்ப இந்த பிள்ளையினுடைய உற்பத்திக்கு இவன் எப்படி காரணமா இருந்தாலும் அதே மாதிரி இவனுடைய உற்பத்திக்கு இன்னொருத்தர் காரணமா இருந்திருக்கார். அந்த மாதிரி இவனுக்கு இந்த சரீரம் வந்திருக்குன்னு இதை கொண்டு அனுமானம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சரீரத்துக்கு சொல்லச்சே சரீரத்துக்கு மாதிரி ஆத்மா மாறுபாடு, சொரூபத்துல மாறுபாடு அடையில அந்த கர்மாவனால சொரூபத்துக்கு கர்மாவோட சேர்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா மாத்திரம் நிச்சயமா இதுதான் முக்கியமா இப்ப சொல்ல போற விஷயம். மகாபிரளய காலத்துல எல்லாமே அந்த சூக்ஷ்ம தசை இப்ப எல்லாம் சோழ தசையை விட்டுட்டு
எல்லாம் சூக்ஷமாக பெருமாளுடைய திருமேனியில போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னோம். இப்ப எல்லாம் போயிட்டோம்னாக்கா இந்த ஜீவாத்மாவும் இல்லாத போயிடுமோ இல்லையோ? அப்ப அந்த ஜீவாத்மா இல்லாத போயிட்டோம்னாக்க அந்த அந்த கர்மான்றது ஜீவாத்மாவை ஆசிரியச்சுதானே இருக்கணும். அந்த கர்மாவும் போயிடணுமோ இல்லையோ? இப்போ கர்மா மாத்திரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி. இல்ல இல்ல ஜீவாத்மா போகல, ஏன்னா சதைவ சௌமே ஏகமேவான் திதியம் ஒண்ணுதான் இருந்தது, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா ஒண்ணுதான் இருந்தது, ராமன் ஒருத்தந்தான் இருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான்னா இந்த கையோட காலோட கண்ணோட மூக்கோட எல்லாத்தோடையும் தானே இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி பெருமாளும் ஒருத்தர் தான் இருந்து இந்த சேதனா சேதனங்கள்லாம் சூக்ஷ்ம ரூபமாக அந்த பெருமாளோட சேர்ந்து இருந்தது. நானும் இல்லைன்னு சொல்லலையே என்பது நமக்கு சாந்தம். இப்போ இந்த ஆத்மா ஆத்மா அழிஞ்சு போயிடுறதுன்னு வச்சுட்டுதான் கேள்வி கேட்கறதுதான். அதுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய வஸ்துவே போயிட்டு கர்மா மாத்திரம் எங்க இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஆத்மாவும் அழியல, கர்மாவும் அழியல. ஆத்மா நிச்சயமா இருக்கு, கர்மாவும் நிச்சயமாவும் இருந்துட்டு சார். அனாதியா இருக்கு. ஆத்மா நிச்சயமா இருக்கு, கர்மா அனாதியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இந்த ஆத்மா எப்ப வந்ததுன்னு தெரியாது, அது அனாதியா இருக்கு. கர்மா எதுல இருந்து ஆரம்பிச்சதுன்றது தெரியாது, கர்மாவும் இருந்துட்டு இருக்கு. கர்மாவுக்கு நாசம் உண்டு, ஆத்மாவுக்கு நாசம் இல்லை. இப்ப இந்த கர்மா என்ன பண்றதுன்னாக்க, இப்ப ஆசிரியம் போகணும், ஆத்மாவை ஆசிரியச்சுதான் இருக்கணும். ஆத்மா ஆசிரியமே போயிட்டுனாக்கா கர்மா மாத்திரம் எப்படி போல ஆத்மா இருக்குதான் இருக்கு. அப்போ கர்மாவும் அவனோட சேர்ந்து. இப்படி கர்மாவை அனாதியா ஒத்துக்காக போயிட்டோம்னாக்கா ஒரு இப்போ கர்மா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் முதல்ல திருட்டி பண்ணுச்சு, என்னென்ன திருட்டி பண்றது? ஒருத்தன விஷம திருட்டி, ஒருத்தன் ஏழையா, ஒருத்தன் பணக்காரனா, ஒருத்தன் அழகா, ஒருத்தன் அவ்வளவு அழகு இல்லாதவனா, ஒருத்தன் மனுஷனா, ஒருத்தன் கொசுவா, இப்படி எல்லாம் விஷம திருஷ்டி. ஒரே மாதிரி திருஷ்டி இல்ல, பல பிரகாரமான திருஷ்டி இருக்கு. இப்ப இந்த திருஷ்டி பண்றதுக்கு ஒரு பேசு கர்மான்னு ஒண்ணு ஒத்தந்தா தானே அந்த கர்மானுகுணமான திருஷ்டி வரப்போறது. அப்படி எல்லாமே கர்மாவே போயிட்டோம்னாக்கா நான் பண்ணாத புண்ணியத்துக்கு நான் தேவனா ஒரு பிறப்பு வருது. இன்னொருத்தம் பண்ணாத பாபத்துக்கு அவன் ஒரு கொசுவா பிறக்கிறவனா ஆயிடுவான். இப்ப இதனால அந்த கர்மாவும் அனாதியா இருக்கு. ஆகையால இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த பிறப்புன்றது இருக்கு. இது நம்மளுடைய கர்மானுகுணமாக ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றான். அதுல ஒவ்வொரு சரீரம், அந்த சரீரம்ன்றது இருக்கு அழிவடையக்கூடியது. ஒவ்வொரு நாளும் மாறுபாடு அடையக்கூடியதுதான். அந்த மாறுபாடு அதுக்கு சில பேரால அறிந்து கொள்ள முடியும், சில பேரால அறிந்து கொள்ள முடியாது. அந்த மாறுபாடு அடையக்கூடிய சரீரத்தோட சொரூபத்துல மாறுபாடு அடையாததாக இருக்கிற ஆத்மா சேரத்தேதான். அதுதான் உற்பத்தின்னு சொல்லி சொல்றோம், பிரஜாசிரஷ்டின்னு சொல்லி சொல்றோம். ஆகையால இதுக்கு இப்ப ஜன்மாந்தர ஸ்மரணம் இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு ஆத்மாவுக்கு ஒரு செட் ஆஃப் இந்திரியங்கள், ஒரு செட் ஆஃப் போத தத்துவங்கள், அது அப்படியே தொடர்ந்து வந்துருக்கு. அந்த புண்ணிய பாபானுகுணமாக இந்திரியங்களுடைய செயல்பாடு அமையிறது. இது விதுஷாமபி விஸ்வாத்மான பிரகிருதி பலீயதி ஹிருதே தர்ம நிரதான சாந்தாவத் சரணாலயான்னு சொல்லி சொல்ற. அகல என்ன சொல்லி சொல்றோம் கடைசியில என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு அந்த கர்மானுகுணமான சரீரத்தை அடையிற பரம்பரை இருக்கு, அந்த வரிசை இருக்கு. அது எப்ப போகும்னாக்க எம்பெருமான உபாசனம் பண்ணி தியானம் பண்ணி அது மூலமாக அந்த தியானத்தாலேயோ சரணாகத்தினாலேயோ போனாக்க அந்த கர்மா போச்சுன்னா, கர்மா போன உடனே யாவன் மோட்சே அசடம் பச்சது என்ன சொல்லி பச்சைன்னு சொல்லி இருக்கு. அந்த கர்மா போயிடுச்சுன்னா உடனே நமக்கு மோட்சம் வந்துடும். ஆகையால இப்ப இந்த சரீரத்துக்கு வரத்துக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சரீரத்தை அடைகிறதுக்கும் இந்த சரீரத்திலேருந்து விடுபடுறதுக்கும் காரணமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால கண்ணும் உபதேசம் பண்றேன். கர்மா இருக்கு, அனாதியா கர்மா இருக்கு, அது அனுகுணமாக உற்பத்தி வருது.
பல பல சரீரங்களை நம்ம மீண்டும் எடுக்கிறோம். பெருமாள் கர்மானுகுணமான சிருஷ்டி பண்றாரு. அப்படி பண்ணாத போயிட்டாருன்னா அவருக்கு வைகம நைச்சன்யம் வந்துடும். ஒருத்தர் இடத்துல பட்சபாத்தமா இருக்கிறது, இன்னொருத்தர் இடத்துல அவர் துன்பப்படுத்துறதுன்றது இருக்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதெல்லாம் இல்லாததுக்காக அவர் கர்மானுகுணமாக சிருஷ்டி பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு உத்தவருக்கு உபதேசம் பண்றாரு. இந்த உபதேசத்தை நாமளும் புரிஞ்சுண்டு இதன் மூலமாக இப்ப இந்த சரீராத்மம் போயிடும். சரீரமே ஆத்மான்ற ஒரு சமம் போய் ஆத்மாவுக்கு நல்ல வழி, அதை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன வழின்றது அப்புறம் பெருமாள் சொல்ல போறேன். அதுல பக்தி பிரபத்தின்னு அந்த பிரபத்தியை பண்ணி நமக்கு இனிமேல் ஜென்மா இல்லாதபடி ஒரு நிலையை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணுமே தவிர நாம மனசுல நினைச்சா மாத்திரம் ஆயிடாது. அப்படி பெருமாள் அந்த கண்ணன் நமக்கு